வணக்கம், வெல்கம் டு ஜேகே பிளாஸ்டிக் சர்ஜன் சேனல். ஜூலை 15 அன்றைக்கு ஒவ்வொரு வருஷமும் பிளாஸ்டிக் சர்ஜரி டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. 2012 இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி டே செலிப்ரேட் பண்ணுறோம். முதல்ல இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி டே இந்தியாவில் மட்டும்தான் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது 2020 உலக அளவில் பிளாஸ்டிக் சர்ஜரி டே கொண்டாடுறாங்க. அதாவது வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே. இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி டே செலிப்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, அஸ் யூஷுவல் பிளாஸ்டிக் சர்ஜரினா நமக்கு காஸ்மெட்டிக் சர்ஜரி, இந்த அழகுபடுத்துகிற சர்ஜரி மட்டும்தான் மக்களுக்கு தெரியுது. பட் இது தவிர நம்ம நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பர்ன்ஸ், நெருப்பு காயங்களானால் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறோம். முகத்தில் அடிபட்டு தாடை எலும்பு உடஞ்சி போயிட்டால் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறோம். கையில் அடிபட்டு வர்றவங்க, தனியாக துண்டிச்சுப்பட்டு வர்றவங்க, அவங்களுக்குலாம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறோம். உடம்புல எந்த பாகத்துலையும் தோல் இழந்தாலோ இல்லை போன் இழந்தாலோ அந்த பாகத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறோம். அந்த பிளாஸ்டிக் பண்ணுற அந்த சிகிச்சைகள்லாம் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு போய் சேரணும். அதாவது அடித்தட்டு மக்கள், கீழ்நிலையில் விளிம்பில் இருக்க மக்களுக்கெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரினா ஒன்றும் அவேர்னஸே கிடைக்க மாட்டுது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக தான் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 15ஆம் நாள் கொண்டாடிட்டு இருக்கோம். இதை வேர்ல்டு லெவலில் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும்னு சொல்லி இப்போ வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே கொண்டாடுறாங்க. இப்போ இதில் இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் இப்போ ஜூலை 15 ஜூலை 22 வரைக்கும் பிளாஸ்டிக் சர்ஜரி வீக் அப்படின்னு கொண்டாடுறோம். இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி வீக் த்ரூ அவுட் இந்தியா கொண்டாடினாங்க. த அசோசியேஷன் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் அப்படின்னு அதில் ஒரு 10,000 பேர் இருக்காங்க. பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி வீக் கொண்டாடணும். எந்த மாதிரி கொண்டாடணும் அப்படின்னா, அவங்கவுங்களுக்கு கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி. சில பேர் ஓபி கன்சல்டேஷன், ஒரு வாரம் ஓபி கன்சல்டேஷன் எல்லாருக்கும் ஃப்ரீ, பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஃப்ரீயாக பண்ணாங்க. சில பேர் ஆப்ரேட்டிவ் ஒர்க் ஷாப், அதாவது நோயாளிகளுக்கு மணி எதுவும் வாங்காமல் ஃப்ரீயாக ஆப்ரேஷனே பண்ணாங்க. நான் கூட நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஃப்ரீயாக ஆப்ரேட் பண்ணேன். ஒரு 10 பேஷண்ட்க்கு, நெருப்பு காயான பேஷண்ட்ஸுக்கு ஆப்ரேஷன். அதாவது உங்களுக்கு எந்த காசுமே செலவழிக்க வேண்டியதில்லை. ரூம் ரெண்ட் கிடையாது, ஆப்ரேஷன் தியேட்டர் சார்ஜ் கிடையாது, மெடிசின்ஸ் கிடையாது, எதுவுமே இல்லாமல் ஒரு 10 பேஷண்ட்க்கு ஃப்ரீயாக ஆப்ரேட்டிவ் ஒர்க் ஷாப் பண்ணோம். சில பேர் ரோட் ஷோஸ் நடத்துனாங்க. இந்த வாக்கத்தான், மாரத்தான், அந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக ரோட் ஷோஸும் நடத்துனாங்க. இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு எபிலிட்டிக்கு ஏற்றது மாதிரி இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி டே கொண்டாடினாங்க. இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி டே அப்படின்றது இந்த விளிம்பில் மக்களுக்கு போகணும். இப்போ எல்லாம் நல்ல எஜுகேட்டட் மக்கள், அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியுது. பட் ஆனால் சாதாரண மக்களுக்கு இது போய் சேரலை. அது போக இந்த பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் எங்கெங்கே இருக்காங்க அதுவும் ஒரு அவேர்னஸ் தெரியும். ஸோ என்னென்ன ப்ராப்ளத்துக்கு பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் வரணும், காமனாக இருக்க ப்ராப்ளம், இது சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் அங்கே லோக்கல் டாக்டரே பார்த்துறாங்க. பட் சில விஷயங்கள் பிளாஸ்டிக் சர்ஜன் தான் பார்க்கணும். அவங்க பண்ணினா தான் ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். இந்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு போய் சேரணுன்ற பர்பஸ்க்காக தான் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி வீக் கொண்டாடணும். ஸோ இதை பற்றி மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எம்எஸ்பி பிளாஸ்டிக் சர்ஜரி சென்டர் கிளினிக் வரலாம். உங்களோட சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி பண்ணப்படும். நன்றி, வணக்கம்.